இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி மக்கள் சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் உமாரமணன். உமாரமணன், போராட்டம் குறித்தான விரிவான விவரம் என்ன? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புத்தூர் ஆனந்த புத்தன் பகுதியில் உள்ள 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி ஆனந்த புத்தன், கடுக்காய் மரம், சோதியக்குடி, மடப்புறம், சிதம்பரநாதபுரம், கொன்னக்காட்டுப்படுகை, கீரங்குடி, மாதிரவரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் நீண்ட நாட்களாக 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்து வந்தனர். பூண்டியாங்குப்பம் முதல் சட்நாதபுரம் வரை 4 வழிச்சாலை பணிகள் முடிந்து போக்குவரத்து பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆனந்தபுத்தன் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் 4 வழிச்சாலையின் சந்திப்பில் நடைபெறுவதால் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கிராம சாலை மறியலில் 4 வழிச்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே சீர்காழி கோட்டாட்சியர் திரு, காவல்துறை கண்காணிப்பாளர் அண்ணாமலை மற்றும் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்ய முற்பட்ட போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமணப்படுத்தி தங்க வைத்தனர். இதனால் புத்தூர் ஆனந்த புத்தன் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டம் தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உமாரமணன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.